Hi friends, hello, வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பாசிட்டிவ்க்கான எந்த ஒரு நியூஸும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட்டு எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது. இன்னும் எதுவும் க்ரீனில் வராமல் தெரில. ஒன்று ரெண்டு இங்கே மைல்டாக க்ரீனில் வந்துருக்கு. மிச்சப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் வந்து ரத்த வெள்ளத்தில் தான் மிதக்குது. சரி, அப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி 50 போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பும் சரி, நம்மளுடைய ஃப்ரீ ப்ரைம் எல்லாத்துலேயும் சரி என்ன வியூஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. மார்க்கெட்டுடைய வியூஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். Preis-Aktion shivaji அப்படின்னு கிட்டத்தட்ட 9600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது என்னுடைய ஒரிஜினல் சேனல். இதில் ஃபேக்காக அப்பப்போ வந்துட்டு போவாங்க ஒரு 100 பேர் 200 பேர். அது வந்து டிப்ஸ் கால்ஸ்க்காக. ஸோ அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. இது 9600 சப்ஸ்கிரைபர்ஸ். இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். நீங்கள் மேபி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். எந்த ஒரு டிப்ஸ் கால்ஸும் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட்டோட வியூஸ் டைரெக்ஷனை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? சரி, இப்போது மார்க்கெட்டு அந்த 13ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்துருப்பீங்க நிறைய. அதை 1 மினிட் டைமில் ஷூட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி காலையில் ஒரு ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வெளியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இதில் ஒரு அப்பர் சைடு போயிருந்தால் எதுவரை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணி மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்தது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலும் ப்ரைஸ் இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்ததுனால டவுன் சைட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மூமெண்ட்டையும் கேட்ச் பண்ணியிருப்பீங்க, இந்த மூமெண்ட்டையும் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதாவது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் ஒன்றும் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து தான் ஷேர் பண்ணியது. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி மைனஸில் தான் இருக்குது. நம்ம லாஸ்ட்டு தொடர்ந்து ஒரு 3-4 டேஸாக பார்த்திங்கன்னா எல்லாமே கேப் டவுன் தான் ஆகிட்டுருக்கு. எல்லா டேஸும் கேப் டவுன், பெரிய கேப் டவுன் மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கேப் டவுன்லேயே நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுது. நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இதில் அப்படின்னா டக்குன்னு கேப் டவுன். ஸோ இன்றைக்கி இந்த ப்ரெடிக்ஷன் பண்ண டக்குன்னு கேப் டவுன். ஸோ இந்த கேப் டவுன் அவசியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250-300 புள்ளிகள் வந்து மைனஸில் கூட நம்மளால் அந்த ப்ரெடிக்ஷன் வந்து என்ன சொல்லுது அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ண முடியல. ஓகே, சரி, இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி டவுன் சைடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த பிரேக் டவுன் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸு இந்த கேப் டவுன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டவுனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நெக்ஸ்ட் அடுத்த தூரம் பார்த்திங்கன்னா 22,900 இந்த லெவல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மூமெண்டம் பார்க்கலாம். நம்ம இந்த மூமெண்ட்டை வந்து ஈஸியாக நம்மளால் கேட்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் நம்ம இந்த லெவல்லேருந்து. ஆனால் கேப் டவுன் ஆகாமல் இருக்கணும். கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன இதே தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும் இந்த 23,100 ஸோ இதே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். நேற்று உங்களுக்கு அதே தான் சொல்லியிருந்தேன். கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா கூட இதுதான் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேப் டவுன் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லை, அங்கேயே உங்களுக்கு லோயில் ப்ரைஸேஷன் கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே அந்த லோயில் ப்ரைஸேஷன் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அகைன் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான் இங்கேருந்து நம்ம பண்ணணும். அகைன் வந்து அப் சைடு இருப்போம் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வால்யூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், கால் சைடு தான் வந்து ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இன்னும் புட் ரைட்டர்ஸ் எதுவும் இல்லை. ஃபுல்லாக ஹெவியாக கால் டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை. எல்லா ஆங்கிலையும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு பக்கம். ஆக்சுவலாக என்ன இந்த 3வது உலகப் போர் அப்படின்றதுலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனால் அந்த பேனிக் சுச்சுவேஷன் இப்போ ஈரான் வார் எங்கே போய் நிற்க போதோ எது நிற்க போதோ. ட்ரம்ப் பார்த்தா ஒரு பக்கம் வந்து ஈரான் சரணடைவெல்லாம் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன், என்னுடைய வெற்றி தான் வந்து அதுக்கான போருக்கான முடிவு அப்படின்ற மாதிரிலையா. ஸோ இது பக்கம் போக சொல்லி பேனிக் சுச்சுவேஷன் ஆகிறாலும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். பத்தாவதுக்கு எரிபொருளுடைய பற்றாக்குறை, குரூடாயிலுடைய ஜம்ப் ப்ரைஸ் அது பக்கம் ஏறிட்டு போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ சூழ்நிலை எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ஷனாக காமிக்குது. சரி, இது வந்து நிஃப்டி 50 என்னோடய வியூஸாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ணணும். உங்களுக்கு அந்த கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 13ஆம் தேதியோடைய ரேஞ்சு பிரேக் டவுன், ஃபாலிங், அகைன் பிரேக் டவுன். ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் நம்ம வரும் ட்ரேடிங் செஷனில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே நீங்கள் ட்ராவல் ஆனாலும் சரி ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 53,000 53,200 இந்த ரேஞ்செலாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளாக. ஓகே, சரி, அப்போது கேப் அப் ஆகிடுச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்? கேப் அப்னு ஒன்று இப்போதைக்கு எதுவும் நியூஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு அறிகுறியும் கேப் அப்புக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது.
ரைட்டுங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையிலும் கூட ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க. மார்க்கெட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சப்போஸ் கேப் டவுன் ஆகிடுச்சு, சின்ன கேப் டவுனாக கூட இதுவே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அமையும். எதுவே அப்படின்னா எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53,700 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட உங்களுக்கு லோயோ ஃபார்மேஷன் ஆனாலும் நீங்கள் ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணி பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்தா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்செக்ஸ்லேயும் என்னோடய வியூ வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் அகைன் இந்த 74,090 ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் 73,800 நெருங்குவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக பிரகாசமாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் அந்த டவுன் சைடுக்கான செட்டப் பாருங்கள். இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஒரு மண்டே வந்து ஒரு குட் நியூஸ் எதனா வந்துச்சு, அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் போரே நின்று போச்சுப்பா, ஏதோ ஒரு காரணத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கூட மார்க்கெட் வந்து ஒரு ஹையை உடச்சிட்டு அகைன் இன்னொரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் திரும்புறவரையும் நீங்கள் வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்து திரும்பாதவரையும் டவுன் சைடுக்கான திரும்பிடுச்சுனா மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் பேட்டர்ன் கிடைக்கிறதா பார்க்கலாம். அப்போ நம்ம அப்பர் சைடுக்கான பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஒரு வச்சுங்களேன், இப்போ இதில் வந்து ஒரு ஷோல்டர் ஒரு ஹெட்டு அகைன் இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிடுச்சு திரும்பிடுச்சுன்னா நீங்கள் அப்போ பார்க்கலாம். அது வரலாம் இந்த பேட்டர்னே அமையலை அப்படின்றப்ப நம்ம போய்ட்டு இங்கே டாப்பில் மார்க்கெட் கீழே வருது, இங்கே வந்து ஏதோ ஒன்று தோணுது நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்றதுலாம் ராங் ஆகிடும். இந்த மாதிரி போய்டும். அவ்வளோ ஈஸியாலாம் மார்க்கெட்டு போகாது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா கூட இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர் மாதிரி தேய்ச்சி பிரேக் அவுட்டுக்கான முயற்சிகள் ஏற்படுச்சு. ஆனால் என்ன ஆகும், இந்த கேப் ரீஃபில் பண்ணிச்சு, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, மார்க்கெட் கண்டினியூ ஃபால். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.